ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் விலாக். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் தான் வேஞ்சிதா. வாங்க, அவர் சரியான கிண்டல் பண்ணுவார். செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. சரியான காமெடி பீஸ் கூட. இங்கே பாருங்க, இது வந்து ஆட்டு எருன்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் எருவு. இங்கே பாருங்கள், சுத்தமான ஆர்கானிக் எருவு. இவங்க வயலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு டிராக்டரு 5000 4000 போயிட்டுருக்கு. உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள். உங்கள் காட்டுக்கு வேணும், விவசாயத்துக்கு வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே வேணும் சொல்லுங்கள். டோர் டெலிவரி சொல்கிறது டெலிவரி பண்ணிடலாம். வாங்க போகலாம். அங்கே என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அதான் தெரியும். அங்கே போயிருக்காரு இல்லையா, ஒரு மம்டி தூக்கிட்டு. அவர் தானுங்க சரியான ஒரு காமெடி பீஸுங்க. ஒரு பைல்வானே சொல்லலாம். இது 2 பேர் வேணுமா இருக்கு? இங்கே பார்த்து எனக்கு எந்த போதா? காசு புஷியா இல்லையா தண்ணியே? வேணுச்சுதா? வேணுச்சுதா என்ன பண்ணுறாங்க? இன்னும் அப்படியே தண்ணி பயில் வாணி நிற்கிறாங்க. தண்ணி பையனா பயில் வாணி நிற்கிறிய? நல்லா இருக்காது அது. தண்ணி வைக்க மாட்டியா? சூடாது தண்ணியா? அப்படி சுடு தண்ணி ஈட்டக்கணக்கு போட்டு வர்றியா? செல்ல தண்ணியா? சூடு சரியான சூடாக்குதாப்பா. குளிர்னா கூட பனியத்தை கூட கால் வச்சுக்க மாட்டேங்குது. அப்படி சூடாக்குது. காலை வைக்க முடியாதுப்பா. இன்னும் ஈட்டக்கணக்கு போட்டுக்கிறியா? என்ன ஈட்டர் போட்டு வச்சுக்கிறியா? என்னதான் பண்ணுவேன் இப்போ? தண்ணி பாய்க்க வேண்டியதானே, ஏன் நிச்சயம் கிடக்குறேங்க? மண்ணு தெளிக்கணுமா? ஏன் இப்போ ஒன்று வச்சுருந்தே பரம்ப மிஷின் வச்சுருந்து எங்கே போச்சு அது? அதான் அது தள்ள வேண்டி தானே அந்த பறந்தா? அதுலேருந்து தள்ள வேண்டி தான் இல்லை? என்ன இவ்வளோ லென்த்தாக வருது? எவ்வளோ இந்த இது எதுக்கு வச்சுக்கிறது? கைன்னு ஓட்டுறதுக்காவா? தேட்டெலாம் கொடுங்க. நெல்லிக்காய் வேறு காணும், ஒன்று கூட காணும். வெறும் மரமே எல்லாம் காடு தின்னு பிடிச்சி. காடு முக்காசு தின்னு பிடிச்சி. ஒரு மங்கியாக தின்ட்டோம் பாவம். அது பையன் யாராங்க நடந்து போகிறோம். உங்கள் பையனா? எங்கப்பா பூ விளை வைக்குது? அன்னைக்கு போனதை 50 ரூபா போட்டு கொடுக்குறான்பா. அந்த திருச்சி பூ மார்க்கெட் தரான். பூசரிப்பட்டில் கூட 80-90 போச்சு. எங்கள் மாமன் தான். நேற்று முட்டை தண்ணி திருப்பள்ளுன்னு வச்சுக்கா. இவ்வளோ தண்ணி கணத்துக்கு ஆஃபீஸ் போகுது. இவ்வளோ தண்ணி போகுது. இப்படி கட்டிங்கன்னு போட்டே இல்லையா? இப்போ தெலுங்கு வருங்க. தெலுங்கு போக வேண்டி தானே? அங்கே பால் போட்டில் போகணும். வண்டி தான் போகணும். ஒன்று குவார்டர் தான். என்ன போய் காசு ஆகிட்டே இல்லையா அவன்கிட்ட? எங்கேயோ போன பண்ண அப்படியே வாங்கிட்டு வர மாதிரி போனேன். போகிற பைப்பு எந்த பக்கம் போட சொல்கிற? அந்த வேணுமா? என்ன இப்போ எல்லாம் வெள்ளை உட்காந்துச்சு செடி பூரா. எனக்கு அந்த ரோடு வரும் பார்த்தே இல்லையா? வெள்ளை எப்படி வாங்க பாரு. ரோடு அப்படியே வெள்ளை உட்காந்துக்கிறீ. அப்படியே அந்த வெள்ளை உட்காந்து செடி பூரா அப்படியே வெள்ளை உட்காந்துது இல்லை? அந்த வெள்ளை உட்காந்து செடி பூரா அப்படியே சாவுது. அப்படியே சாவுது. இந்த செடி ஏன் நாட்டணும் இதுப்பெல்லாம்? இது நம்ம ராகவ செலவு வச்சு எவ்வளோ செலவு வச்சு அவன் எவ்வளோ பண்ணுறது? எங்கே 50,000 இல்லை. என்ன ஒரு 4000, இதில் ஒரு 5000, 10,000 அவ்வளோதான். அந்த அளவுக்குலாம் பூவாக இருக்குல்ல. இப்போ தான் அளவுக்கு முகம் அடிச்சுங்குது. இது ஃபுல்லாக அதுனே ஒரு 100 கிலோ வந்துச்சுன்னா போதும். 100 கிலோவுக்கு போதாதா? ஒரு 80 ரூபான்னு போட்டால் வரும். அறுக்கணும்ப்பா ஃபுல்லாக அதாக தான் வரும். ஒரு 70-80 கிலோ 90 கிலோ வரும். கூலியாக இருக்குடி. ஒரு எலி போடுங்க வச்சு பாருங்க.
பாருங்க எலி அந்த அளவுக்கு குளிப்பு வச்சுக்கிது பாருங்க. இங்கே குளிப்பு வச்சு தண்ணி பாருங்க இங்கே போயிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க கள்ளத்தோட்டத்துக்கு போயிருக்கு கீழே. இது வந்து இப்போ கல் போட்டு அடைக்கணும், அதை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டாரை வந்து பிடிக்கிட்டு போயிருங்க. இந்த பாருங்க நல்லா போட்டு குழியை மூடு நல்லா. எது அடி சமட்டி இந்த போட்டு அடிப்பா. பாம்பு வந்துச்சு அதெல்லாம். இந்த தண்ணி பூரா இறங்கி விடுங்க பார்த்து தெரிவிக்கப்பா. நீ பார்த்தே இல்லையா, பார்க்கல இல்லையா நீங்கள்? நான்